இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கீழ்ப்படியாமை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலிருந்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலரை நாம் பார்க்க போகிறோம். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே நோவா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலிருந்தே அந்த நோவா என்கிற தேவ மனிதனை குறித்து 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதிலிருந்து இந்த நோவா என்கிற தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஜனங்கள் பெருகுகிறாங்க. பூமியில் பெருகின போது கர்த்தருக்கு விரோதமாய் அல்லது ஆண்டவருக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்ப இதை பார்த்து பூமியில் பாவம் பெருகின உடனடியாக, பூமியிலே பாவம் பெருகின உடனடியாக தேவன் பார்க்கிறாரு, பூமியிலே பாவம் பெருகிட்டு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்போ 120 வருஷம் தானே, அவன் மாம்சம் தானே, என் ஆவி என்னைக்கு அவங்களோட போராடிக்கிட்டே இருக்குமா? இல்லை, அழிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணினார். கீழ்ப்படியல்ல, வார்த்தைக்கு எதிராய் செயல்பட்டார்கள். கர்த்தருக்கு எதிராய் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தர் கீழ்ப்படியாமையினால அழிக்கிடம் முடிவு பண்ணி நோவா என்கிற ஒருவனை தெரிந்து கொள்கிறார். ஏன் அவனை தெரிந்து கொள்றாரு? இந்த சந்ததியில் உன்னை எனக்கு என்பதாக நீதிமானாய் கண்டேன். ஒரே ஒரு ஆளதாயா, ஒரே ஒரு குடும்பத்தை தான்யா தேவன் நீதிமானாய் கண்டிருக்கிறார். ஏன்? கீழ்ப்படிதல். மீது யாருக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் இல்லை. தேவன் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. இங்க நோவா என்கிற இந்த தேவ மனிதனுக்குள்ள இருந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, எப்பா நீ கொப்பேர் மரத்தால ஒரு பேழை உண்டாக்கு, அதுக்கு கீழ்பூசு, தட்டுகள் எத்தனை தட்டு வைக்கணும், நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, ஜோடி ஜோடியான மிருகங்கள்லாம் உள்ள அனுப்பு, எல்லாம் தேவனுடைய கட்டளை. அப்படியே செய்றாரு. பெரிய பேழை. ஆனா எந்த கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பேழையை உண்டாக்கி இருக்கிறீரே, உண்டாக்க சொல்றீரே, இது ஓடுறதுக்கு தண்ணி எங்க? இது ஓடுவதற்கு தண்ணீர் எங்கே? இவ்வளவு பெரிய பேழை ஓடுவதற்கு அல்லது இவ்வளவு பெரிய கப்பல் ஓடுவதற்கு தேவையான தண்ணீர் எங்கே? அந்த இடத்துல அந்த கப்பல் ஓடுவதற்கு தேவையான தண்ணீர் இல்லை. அவ்வளவு பெருசு. நம்முடைய குளத்துல கொண்டு கப்பலை விட முடியாது. யாராவது குளத்துல கொண்டு கப்பலை விடுவாங்களா? குளம் கப்பல் விடுவாங்களா? விட முடியாது. ஏன்னா கப்பல் ஓடக்கூடிய அளவுக்கு குளம் ஆழம் கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, கப்பல் ஓடுவதற்கான அந்த நீரினுடைய அளவு குளத்துல குறையா இருக்கும், கடல் அதிகமா இருக்கும். இன்னைக்கு காலையில் பேப்பரை வாசித்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு டெய்லி நியூஸ் பேப்பரில் அதில் போடப்பட்டிருந்தது, டைட்டானிக் கப்பல் 1921 அந்த கப்பல் முங்கிச்சு. அந்த டைட்டானிக் கப்பல் கடலில் 12,500 அடிக்கு கீழே அந்த கப்பல் இருக்குதான். பேப்பரில் வாசித்து, அந்த அளவுக்கு கடல் ஆழமானது. ஆனா
அப்படிப்பட்ட ஆழமான தண்ணீர் உடைய இடங்கள் அங்கே இல்லை. அதான் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உண்டாக்க சொல்லிட்டாரு, நான் உண்டாக்கணும். அவர் செய்ய சொல்லிட்டாரு, நான் செய்தாகும். நான் நோவாவை உள்ள விட்டு கர்த்தர் பூட்டுறாரு பாருங்க. பூமியின் மேல் 40 நாட்கள் பெரும் மழை. பேழை மதக்கிறது, அரராத் மலையில் போய் தங்குகிறது. ஏய்யா, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதல் ஐயா. நோவா என்கிற ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதல். பூமியிலே எல்லாரும் அழிக்கப்பட்டாலும் அந்த நோவா என்கிற அந்த கீழ்ப்படிதலுடைய மனிதனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அவன் மூலமாக ஏராளமான மிருக ஜீவன்கள் பாதுகாக்கப்பட்டது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்காங்க. எங்கள் டைட்டானிக் கப்பல் உங்களுக்கு தெரியும், நம்மளால் அது பார்க்கல, நான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கப்பல் மூழ்காத கப்பல்னு சொன்னாங்க. இந்த டைட்டானிக் கப்பல் முங்காதுங்க, எதில் இடித்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க. இந்த டைட்டானிக் கப்பல் ரொம்ப உறுதியானதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க, பணக்காரங்க போகக்கூடியதுங்கன்னு எல்லாரும் பணக்காரன் போய் சேர்ந்துட்டாங்க நிறைய பேர். ஆனால் அந்த கப்பல் மூழ்கி கொண்டிருக்கும் போது பலர் அந்த மரக்கட்டைகளிலே நீந்தி, லைஃப் போட்டில் கொஞ்சம் பேர் போனாங்க, கொஞ்சம் பேர் மரக்கட்டைகளிலே நீந்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே ஜான் ஹார்பர் என்கிற ஒரு தேவ மனிதர், ஜான் ஹார்பர் என்கிற ஒரு மறக்கப்பட்ட, இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்கள் பேசாத, கிறிஸ்தவ வட்டாரங்கள் மறந்துவிட்ட ஒரு பரிசுத்தவான் ஜான் ஹார்பர். இந்த ஜான் ஹார்பர் என்கிற தேவ மனிதர் அந்த கப்பலில் பயணம் செய்தார். அவர் ஒரு கட்டையை வைத்து மிதந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு வாலிபனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார். கடைசி நிமிஷத்தில் கூட அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷம் அறிவித்து சொல்றாரு, எப்பா எனக்கு வயசாயிற்று, நான் ஆண்டவரிடத்துல போகிறேன், இந்த கட்டையை வச்சு நீ நீந்தி கரையை போய் சேர்ந்து கொள். அவர் அந்த கடலிலே இறந்து போய் விடுகிறார். ஆனால் கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொன்ன சுவிசேஷத்தின் வார்த்தை அந்த மனிதனை மாற்றினது. அந்த மனிதன் நேயருக்கு சுவிசேஷம் அறிவித்தான் வரலாறு சொல்கிறது. கடைசி நிமிஷத்தில் கூட ஜான் ஹார்பர் என்கிற பரிசுத்தவான் சுவிசேஷம் அறிவித்தார், கீழ்ப்படிந்தார். அந்த ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதல் அந்த டைட்டானிக் கப்பலில் தப்பித்த அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு நபரை உருவாக்கி விட்டு சென்றார். உலகத்தில் அநேகருக்கு அவர் சுவிசேஷம் அறிவிச்சாருங்க. இயேசுவை பற்றி சொன்னாருங்க. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை சொன்னார். நீங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவிக்கிறீங்க? கீழ்ப்படிதல் இல்லையே. பைபிளை தூக்கிட்டு போறதுக்கு வெட்கப்படுறோமே, பைபிளை தூக்கிட்டு போறதுக்கே வெட்கப்படுறோமே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களா? ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவா ஆண்டவரே. வெட்கப்படாமல் உங்க சொல்லுவா ஆண்டவரே. யாரு அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரு பார்த்துட்டு போட்டுங்க, பரலோகம் உங்களை குறித்து சந்தோஷப்படுமே. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும் பைபிள் சொல்லுதே. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். கீழ்ப்படிதல் இருக்காங்க. நோவா கீழ்ப்படிதாருங்க. ஜான் ஹார்பர் என்கிற பரிசுத்தவான் கீழ்ப்படிந்து சுவிசேஷம் அறிவித்தாருங்க. உங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் சுவிசேஷம் அறிவிக்க எங்களுக்கு உதவிச்சு, மற்றவர்களுக்கு உம்மை குறித்து சொல்ல உதவிச்சு. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். மகிமை